ஓம் சரவண பவா. வரலட்சுமி நோன்பு எப்படி நம்ம வழிபடணும், எப்படி கலசை வச்சு வழிபடுறது, கலசை இல்லாமல் எப்படி வழிபடுறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் நேரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மன நிறைந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி ரித்திகா சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு கொண்டாடப்படுகின்றது. வரலட்சுமி நோன்பு வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். வரலட்சுமி என்றால் வரத்தை தரக்கூடியவள். அந்த அம்பாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு எல்லா வரமும் செல்வமும் சகல சௌபாகியமும் வாங்கக்கூடிய நாள் இந்த வரலட்சுமி நோன்பு. புதுசாக பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா இப்போ நம்ம கலசை வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி செய்ய முடியல, வீட்டில் பழக்கம் இல்லைன்னா நம்ம படம் வைத்து கூட பூஜை பண்ணிக்கலாம். இது 3 நாட்கள் எடுத்து செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த 3 நாள் வழிபாட்டில் வேலைக்கிழமை அன்று அம்மாவை வீட்டுக்கு அழைத்து, வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்து, சனிக்கிழமை அன்று புனர் பூஜை செய்வது. சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே வழிபாடு செய்வது உண்டு. நம்ம அம்மாவை வீட்டுக்கு அழைக்கின்ற நேரம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வேலைக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். புனர் பூஜை பண்ணுறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 17ஆம் தேதி காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 50 நிமிடம் வரை நல்லா இருக்குது. அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். கலசம் வைத்து அம்பாளை நம்ம எப்படி வீட்டுக்கு அழைக்கிறதுன்றது பார்க்கலாம். முதல்ல கலசம் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு சொம்பு எடுத்துக்கணும். அந்த சொம்பு பார்த்திங்கன்னா பித்தளை, வெள்ளி, செம்பு இந்த மாதிரி இருக்கணும். கலசத்துக்கு மஞ்சள் நிற நூல் சுற்றிட்டு அந்த கலசத்தில் நம்ம 3/4 பாகம் விட கொஞ்சம் மேலே வர மாதிரி அரிசியை போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், எலுமிச்சை, ஜாதிக்காய், கிராம்பு, பேரிச்சம்பழம், கற்கண்டு, முந்திரி, காதோலை, கரிகமணி, நாணயங்கள், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் நம்ம போட்டு விடலாம். ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு மஞ்சள் சந்தனம் கலந்து தடவி விட்டுட்டு கலசத்துக்குள்ளே மாவிலை வைத்து இந்த தேங்காய் வச்சுட்டு அம்பாள் முகம் இருந்தால் வைத்துட்டு ஜடை இருந்தால் பின்னி வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மணப்பலகை மேலே வைத்து வீட்டு வாசலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சுமங்கலி பெண்கள் இருப்பாங்கள்ல, வயசானவங்க இருப்பாங்க, அவங்க கையால் தூபா தீப ஆராதனைலாம் காட்டிட்டு பாக்யாத லக்ஷ்மி வாரம்மா அப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு வீட்டுக்குள்ளால் அழைத்து கொண்டு வரலாம். வீட்டுக்குள்ளே அம்பாளை அழைச்சிட்டு வந்து ஒரு மணப்பலகை மேலே வாழையில் போட்டுட்டு அரிசி போட்டு தாம்பூலம் வைத்து நாணயம் வைத்து அது மேலே நம்ம அம்பாளை அழைச்சிட்டு வந்து வைக்கலாம். அடுத்து அம்பாளுக்கு முன்னாடி மாக்கோலம் போட்டுட்டு இது வாழைச்செடியெல்லாம் கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி மாவில தோரணம்லாம் கட்டிட்டு வரலட்சுமி அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச பூ பார்த்திங்கன்னா தாமரை பூ. அந்த தாமரை பூ எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு வைத்து வெள்ளை நிற பூ மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா சாமந்தி பூ, எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவில் நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு வில்வ இலையும் துளசியும் எடுத்து அர்ச்சனை செய்துக்கலாம். குங்குமத்தாலையும் நாணயங்களாலும் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், எல்லா விதமான பழங்களும் நோம்பு சரடு தாம்பூலத்தில் வைத்துட்டு நம்ம அம்பாளுக்கு முன்னாடி வைக்கலாம். நைவேத்தியத்துக்காக அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பால் பாயாசம், புளியோதரை இந்த மாதிரி நம்மளால் எது முடியுதோ அந்த பிரசாதத்தை பண்ணிவிட்டு நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம வழிபடலாம். நமக்கு தெரிந்த மந்திரங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு தீபங்கள் ஏற்றி தூப ஆராதனைலாம் காட்டிட்டு பூஜை பண்ணிக்கலாம். சாயங்கால வேலையில் நம்ம 5 அல்லது 9 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நம்ம பூஜை பண்ணினா மிகவும் சிறப்பு. பூஜைக்கு உண்டான பூரண பலம் கிடைக்கும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 8 to 9 3 வடைகளையும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு படைத்த நைவேத்தியம் எல்லாருக்கும் பிரசாதமாய் கொடுப்பது நல்லது. புனர் பூஜை செய்த பிறகு அதில் உள்ள அரிசியை பொங்கல் செஞ்சுக்கலாம். வாசனை பொருட்களெல்லாம் சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்காய் ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எளிய முறையில் நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். மேற்கொண்ட தகவல் ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் குமாரி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.